ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இப்போது ஒரு டிக்கெட் கறின்னு ஒரு டிஷ் செய்ய போகிறேங்க. இது ரொம்ப ஒரு பேரே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இது வந்து அரிசி உப்புமாவுக்கெலாம் உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பச்சரிசியை கழுவி காய போட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. கொஞ்சம் சலிக்கக்கூடாது, கொஞ்சம் குருணை இருக்கணும் அதில். அதனால் எவ்வளோக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து அதை அப்படியே எடுத்துக்கோங்க, சலிக்கலாம் வேண்டியதில்லை. அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அது கூட கொஞ்சம் சோம்புத்தூள், இதுதான் அதுக்கு உண்டான ஜாமாங்க. இது எல்லாமே வந்து வித்தியாசமான முறையில் செய்வோம். எப்படின்னாக்கா தாளிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கப் தண்ணி மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு 1.5 கப்பு கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு திட்டமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு எதால் எடுக்கிறீங்களோ அதால் ஒன்று கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. லேசாக ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஆக்சுவலாக எல்லாமே பச்சை தண்ணியில் போட்டு தான் இதை அப்படியே ஆரம்பிப்பாங்க. நான் மட்டும் கொஞ்சம் வெதுப்பாக ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாவில் வந்து மீதி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு, அப்புறம் சோம்புத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஹையில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுறணும். நல்லா தண்ணி கொதித்து வரும்போது இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு உடச்சது வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டுனிங்கன்னா ஒத்தாப்பில் அழகாக கிண்ட வந்துடும் உங்களுக்கு. இதில் எண்ணெயே கிடையாது, இப்போதைக்கு எண்ணெயே கிடையாது, இதில் எந்த தாளிப்பு எதுவுமே கிடையாது. இந்த ஜாமான் மட்டும் போட்டு ஒரு திக்காக ஒரு மாவு ரெடி பண்ணிக்கணும். அது உங்களுக்கு கட்டிலாம் அவ்வளோவா வராது. இதில் கொஞ்சம் நிதானமாக தண்ணி கொதிக்கும்போது போட்டு கிண்டினோம்னா அவ்வளோவா. இப்போ நான் வீடியோவுக்காக நான் வந்து ஒரு கையில் எடுக்கிறதுனால நான் அப்படியே கொட்டிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை போட்டு கிண்டும்போது உங்களுக்கு கட்டி தட்டாமல் அழகாக வந்துடும். அந்த மாதிரி வந்த மாவை வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு வெந்த மாவை கொஞ்சம் மூடி வச்சுருங்க, கொஞ்சம் சூடு தணியறதுக்கு. கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா கையால் ஒத்தாப்பில் பிசைஞ்சிருங்க. நல்ல மாவை இழுத்து நல்ல ஒரு டோ ரெடி பண்ணிடுங்க. அந்த ரெடி பண்ணின மாவை வந்து நான் வந்து இந்த ஷீட்டில் வந்து எண்ணெயை தடவியிருக்கேன். எண்ணெயை தடவிட்டு அந்த சப்பாத்தி உரல்லையுமே எண்ணெயை தடவிட்டு ஓரளவு கையால் தட்டினாலே நல்லா தட்ட வரும். அது இல்லாமல் நல்லா லாட்டாச்சிட்டு உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் மாமியாரோட அம்மா வந்து வடையாக தான் தட்டி போடுவாங்க எண்ணெயில். எங்கள் அத்தைங்கெல்லாம் மாமா ஒய்ஃபுங்கெல்லாம் வந்து எப்படி செய்வாங்கன்னாக்கா, லீவுக்கு போகும்போது இதை செய்வாங்க எங்களுக்கு. எங்கள் மாமா ஒய்ஃப் நிறையா, அதில் ஒரு 2-3 மாமா ஒய்ஃப் வீட்டில் அடிக்கடி நாங்கள் போய் தங்குவோம், சாப்பிடுவோம். அவங்க வீட்டு ஸ்பெஷல் தான் இது. எங்கள் அத்தைங்களோட ஸ்பெஷல், மாமா ஒய்ஃபுங்களோட ஸ்பெஷல் தான் இந்த டிக்கெட் கறிங்கிறது. எங்கள் அத்தைங்களோட அந்த அம்மாச்சிங்களோட சின்னம்மாச்சி வீட்டு மருமகளுக்கு தான் நிறையா செய்வாங்க. அவங்க வீட்டு அங்கே தான் நான் நிறையா சாப்பிட்ருக்கோம் இந்த டிக்கெட் கறிங்கிறதையே. எங்கள் வீட்டில் வந்து நிறையா நான்வெஜ் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப செய்யவே மாட்டாங்க. நாங்கள் லீவுக்கு தங்க போகும்போது எங்கள் அத்தைங்கெல்லாம் செய்கிறது வந்து இந்த டிக்கெட் கறின்னு நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் எங்கள் மாமியாரோட அம்மா வந்து அதை வந்து ரவுண்டாக கையில் தட்டி தட்டி தான் எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. நான் எங்கள் அத்தைங்கப்படியே டைமண்டாக தான் இதில் போட்டேன். நல்லா அழகாக லாட்டாச்சிட்டு கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே ஓரளவுக்கு வந்துடும். ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இது போட்டு சப்பாத்தி உருட்டுறதை வச்சு போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும், ஏன்னா நம்ம பச்சரிசி வேறு தண்ணியில் போட்டு கிண்டி இருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக ஒரு எண்ணெய் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு எடுத்து சாப்பிட்டுட்டு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. திரும்ப உங்கள் கை தன்னால் போகும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நமக்கு வச்ச பிளேட்டை நம்ம கண்டிப்பாக காலி பண்ணிடுவோம். மீதி ஆகிற மாதிரியான டிஷ்ஷு கிடையாது, இது காலி ஆகிற மாதிரியான டிஷ். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே அவசியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை. இதில் வந்து எந்த கடலப்பருப்பு அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட உரப்படைக்கான டைப்பு தான் இது. ஆனால் வந்து அரிசி குருணையில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
டிக்கெட் கறின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியல, அது எதனால் பேர் வச்சாங்கன்னு. ஆனால் இதுக்கு பேர் டிக்கெட் கறி தான். நாங்கள்லாம் லீவுக்கு போனோம்னா ஊரில் ஒரு 6-7 வீடு அம்மாச்சிங்க வீடு இருக்காங்க அங்கே. அதனால் யார் வீட்லையாவது ஒரு வீட்டில் கண்டிப்பாக இது வந்துடும் ஆனுவல் லீவுக்கு போகும்போது. அது மாதிரி ரொம்ப நல்ல டிஷ் இது. நீங்கள் அவசியம் ஒருத்தர் தடவைனாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டா ஒரு எண்ணெய் எது கழிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது அவ்வளோவா. ஏன்னா இதில் சோம்பு சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து யாரெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. நான் வெளியில் வேறு எங்கேயுமே நான் சாப்பிடவே இல்லை இப்போது சமீபமாலாம். எங்கள் குடும்பத்து ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் இந்த டிக்கெட் கறிங்கிற விஷயமே. எங்கள் குடும்பத்து ஸ்பெஷலாக எனக்கு தோணுது இது. எங்கள் அத்தைங்க ஸ்பெஷல்னு கூட வச்சுக்கலாம். அம்மாச்சிங்க, அத்தைங்க அவங்க வீட்டில் அடுத்த மருமகள்லாம் செஞ்சதுனால இது எங்கள் குடும்பத்து ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அவசியம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற வீட்டில் இல்லாத ஜாமான்லாம் கிடையாது. பச்சரிசி இருந்தால் டக்குன்னு ஒரு வீட்டில் இருக்கிறத எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு உடனே செஞ்சு பார்க்கலாம் கூடிய டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.